ஹதீஸிலே நாம் பிறருக்கு உதவி செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, தபரானியில் ஒரு ஹதீஸ் வரும், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹில் முஸ்லிம், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம், யார் தன் முஸ்லிமான சகோதரருக்காக வேண்டி அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வேண்டி செல்வாரோ, அதாவது அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரோ, பெருமானார் சொன்னார்கள், அதல்லஹுல்லாஹு தஆலா பி ஹம்ஸத்தி வ ஸபஈன அல்ஃப மலக்கின், அவருக்காக வேண்டி யாருக்காக இவர் உதவி செய்வதற்காக வேண்டி செல்கிறாரோ இவருக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 75,000 மலக்குமார்களை அவரை பின்தொடர்ந்து செல்ல செய்கிறான். அந்த 75,000 மலக்குமார்களும் சும்மா போறதல்ல, தங்களுடைய இறக்கைகளை விரித்த நிலையில் அவருக்கு குடைப்பிடித்தவராக செல்கிறார்கள். காரணம், இவர் அவருடைய அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி செல்கிறார், அவருடைய சிரமத்தை போக்குவதற்காக வேண்டி செல்கிறார், அவருக்கு உதவி உபகாரம் செய்வதற்காக வேண்டி இந்த மனிதர் செல்கிறார். எனவே இவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று மலக்குமார்கள், 1-2 மலக்குமார்கள் அல்ல, 75,000 மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளை விரித்தபடி அவருக்கு குடை பிடித்தவர்களாக செல்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், சும்மா போல எதுலகு, அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே செல்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே செல்கிறார்கள். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வலம் யஸல் யகூது ஃபிர் ரஹ்மதி ஹத்தா யஃப்ருக, அவர் அந்த மனிதருக்காக வேண்டி உதவி செய்வதிலே அவர் ஈடுபடுகிற போது, அந்த உதவி செய்துவிட்டு அவர் திரும்புகிற வரை அல்லாஹுடைய ரஹமத்தால் அவர் மூழ்கி இருக்கிறார். அல்லாஹுடைய அந்த அருளான பார்வையால் அவர் சூழப்பட்டிருக்கிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், அவர் உதவி உபகாரம் எல்லாம் செய்துவிட்டு அந்த சகோதரருடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு திரும்புகிற போதே ஃபைதா ஃபரக கத்தபல்லாஹு லஹு ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு இவர் திரும்பும் சமயத்திலே இவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஹஜ் செய்த நன்மையும் ஒரு உம்ரா செய்த நன்மையும் இவருக்கு எழுதுகிறான் என்று சொன்னார்கள். அப்படியானால் தன் முஸ்லிம் சகோதரர்களுக்கு உதவி செய்வதால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பெருமக்களே, இதில் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு உள்ளடங்கி இருக்கிறது. நம்ம ஹஜ்ஜு செய்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, பல சிரமங்கள் இருக்கிறது. ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று சொன்னால் அந்த அவருக்கு ஹஜ்ஜு கடமை என்று சொன்னால் அவர் ஒரு பொருளாதார வசதி இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும், போக்குவரத்து நிம்மதியாக இருக்கணும். இந்த 3 நன்றாக இருந்தால் தான் அவர் ஹஜ்ஜு செய்வதற்கு கடமை, ஹஜ்ஜு செய்ய முடியும். இந்த 3இல் ஏதாவது ஒன்று இல்லை என்று சொன்னால், போக்குவரத்து நல்லா இருக்கு, உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு, பொருளாதார வசதி இல்லை, அல்லது பொருளாதார வசதி இருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, அல்லது பொருளாதார வசதியும் இருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கு, போக்குவரத்துடைய அந்த வழி நிம்மதியாக இல்லை, போகிற போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்று நிற்பாட்டப்பட்டு விடலாம், தடுக்கப்படலாம் என்ற ஒரு பயம் இருக்கிற போது, இந்த 3இல் ஏதாவது ஒன்று நமக்கு தடுக்கப்பட்டால், இந்த 3இல் ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்படுகிற போது நாம் ஹஜ்ஜு செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு சிரமமும் நெருக்கடிக்கு மத்தியில் நாம் ஹஜ்ஜு செய்ய செல்கிறோம். அங்கு சென்றதற்கு பிறகும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய 5 நாட்கள், பிறை 8லிருந்து பிறை 12 வரை நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் குற்றப்பரிகாரம் என்றெல்லாம் கண்ணும் கருத்துமாக ஃபுகஹாக்கள் நமக்கு தெளிவான முறையிலே சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பேணி நாம் செய்கிற போதுதான் ஹஜ்ஜை மக்பூலாக மப்ரூராக ஆகும் என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறது. பக்குவமாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய அவ்வளோ சிரமத்திற்கு மத்தியிலே நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய நன்மையும் அந்த உம்ராவினுடைய நன்மையும் எங்கு கிடைக்குது? முஸ்லீம் சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதில் நமக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய ரஹமத்தும் கிடைக்கிறது. அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு இல்லாததுனால தான் பேரிடர்கள், பேராபத்துகள், கஷ்டங்கள், வறுமை, கடன் சுமை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்வதற்கு காரணம் அல்லாஹுடைய ரஹமத்தை நம்மை விட்டு விலகுவதுதான் காரணம். நாம் செய்யும் பாவத்தின் காரணமாக அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நாம் அப்பாற்படுத்தப்பட்டு விடுகிறோம்.
இதன் காரணமாக தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் நம்மை நேருகிறது. அப்போ அல்லாஹுடைய ரஹமத்து, அந்த கருணையான பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பிற முஸ்லிம் சகோதரருக்காக வேண்டி நாம் உதவி உபகாரம் செய்தாக வேண்டும். மலக்குமார்களுடைய வருகை நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு ஷைத்தானுடைய வருகைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஷைத்தான்களுடைய அந்த தொடர்பும் ஷைத்தான்களுடைய அந்த வருகை தான் அதிகமாக காட்சி தருகிறது. ஆனால் மலக்குமார்களுடைய அந்த தொடர்போ, மலக்குமார்களுடைய குறிப்பாக துஆவோ, அல்லாஹுடைய ரஹமத்தோ, ஹஜ் செய்த நன்மையோ, உம்ரா செய்த நன்மையோ தன் முஸ்லிம் சகோதரர்களுடைய கஷ்டத்தை போக்குவதால், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் நமக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி உபகாரம் செய்வதனுடைய மாண்பை, மகத்துவத்தை, அழுமத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள்.